பிரபஞ்சம் டிவியிலிருந்து டாக்டர் பானுமதி ரவிக்குமார். நாளை, அதாவது 3/8/2025 அன்று ஆடிப்பெருக்கு. ஆடி 18 என்றும் சொல்வார்கள். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் பஞ்ச பூதங்களின் ஒன்றான நீரை வணங்குவது இந்த ஆடிப்பெருக்குக்கு மிகவும் நல்லது. நிறைய பேர் பிரபஞ்சத்தை வணங்க வேண்டும், பிரம்ம முகூர்த்தத்தில் வணங்க வேண்டும், உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கேளுங்கள், இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும், திருப்பி திருப்பி மேனிஃபெஸ்டிகேஷன் செய்யுங்கள் என்று யூடியூபில் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். எல்லாம் சரி. பிரபஞ்சம் என்றால் உங்கள் பக்கத்தில் அருகாமையில் இருக்கும் எல்லாமே பிரபஞ்சம்தான். நீங்கள் பிரபஞ்சத்தை கேட்டால் மட்டும் போதாது. நீங்கள் பிரபஞ்சத்திற்கு என்ன செய்கிறீர்கள் என்று பிரபஞ்சம் உங்களை பார்த்து கொண்டே இருக்கும். மற்றவர்களுக்கு உதவுவது, மனத்தால் மற்றவர்களை புண்படுத்தாமல் இருப்பது, பறவைகள் விலங்குகளுக்கு உதவுவது, இயற்கையை தொந்தரவு செய்யாமல் இருக்கிறது. இவையெல்லாம் நீங்கள் நல்லதை செய்யும்போது நீங்கள் கேட்பதை பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லாம் அளிக்கும். அதைவிட முக்கியம், உங்கள் கொடுக்கும் எல்லாவற்றிற்கும் நீங்கள் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருப்பது மிகவும் முக்கியம். நம்முடைய முன்னோர்கள் பஞ்சபூதங்களை வணங்கி வந்தார்கள். தை மாதம் என்று எடுத்துக்கொண்டால் பொங்கல் வைத்து சூரியனையும் பசு மாடுகளையும் விவசாய பொருட்களையும் வணங்கி வந்தார்கள். ஆடி மாதத்திலும் அம்மனை பொங்கலை வைத்து ஆடிப்பூரத்தில் வளையல்களை அம்மனுக்கு அடுக்கி பெண்களுக்கு வளையல் கொடுத்து மகிழ்ந்து வணங்கி வந்தார்கள். ஆடிப்பெருக்கு அன்று பிரபஞ்ச பூதங்களில் ஒன்றான நீருக்கு முக்கியம் கொடுத்து ஆறுகள், குளங்கள், நீர்நிலைகள் போன்றவற்றை வணங்குவதுதான் இந்த ஆடிப்பெருக்கின் முக்கியமான ஒன்று. வெற்றிலை, பாக்கு, பழங்களை வைத்து மரங்களையும் வணங்கி வந்தார்கள். இந்த ஆடிப்பெருக்கு அன்று திருமாங்கல்யம் மாற்றுவது, மஞ்சள் சரடை அணிவது மிகவும் முக்கியம். நீர்நிலைகளுக்கு நன்றி கூறுவது அதைவிட முக்கியம். ஆடிப்பெருக்கு என்றால் பெருக்குவது. நீங்கள் செய்யும் காரியங்களில் பெருக்குவது. அதே மாதிரி நீங்கள் வாங்கும் பொருட்களும் பெருக்குவது என்பதை ஆடிப்பெருக்கு அன்று செய்தால் மிகவும் நல்லது. முக்கியமாக மஞ்சள், உப்பு வாங்கி வீட்டில் வைக்கவும். ஆறு, குளங்கள் இல்லை என்றால் ஆடிப்பெருக்கு அன்று தண்ணீரில் பூ போட்டு மஞ்சள், குங்குமம், பழங்கள் வைத்து வீட்டிலேயே தண்ணீருக்கு நன்றி சொல்லுங்கள். உங்களுக்கு எல்லா வளங்களும் இந்த பிரபஞ்சம் அளிக்கும். இப்போது கும்பகோணத்தில் திரு கண்ணன் அடிகள்
தன் பக்தர்கள் புடைசூழ நதி வழிபாடு, இயற்கை வழிபாடு, மர வழிபாடு செய்வதை பார்க்கலாமா?